This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. நரசிம்ம ஜெயந்தி வருது. பெருமாள் கர்ப்பத்தின் மூலமாக அவதாரம் எடுத்தது மற்ற அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம் எல்லாமே. ஆனா இந்த அவதாரம் மட்டும்தான் தூணிலிருந்து வரார். அந்த தூணிலிருந்து வெளியே வருது அப்படின்றதுனால பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். ஆந்திரா கிட்ட இருக்கக்கூடிய அகோபிலத்துல தான் நரசிம்மர் நவ நரசிம்மரா இருக்கார். அந்த மலைக்கு மேல நம்ம போனோம்னாக்க அங்க உக்ரஸ்தம்பம்ட்டு இருக்கு. அந்த இடத்துல இன்னும் அந்த இரண்ய கசிபுனுடைய அந்த ரத்தங்கள்லாம் அந்த மலையில இன்னும் இருக்கிறதா தாத்பரியம். நவகிரக தோஷங்கள், திருமண தடைகள், வியாபார தடைகள், உத்தியோக தடைகள், நோய், எதிரி, கடன் எல்லாமே நிவர்த்தியாகிறதுக்கு ஒரே ஒரு கடவுள் நரசிம்மர் தான். நரசிம்மரை யோக நரசிம்மர், உக்ர நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், அப்படி பல நரசிம்மர் அவதாரங்கள் இருக்கு. அதுல நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் ஆத்துல வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு நம்ம நரசிம்மருக்கு பானகம், சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தோம்னாக்க அது நல்ல பலன்களை கொடுக்கும். மாவிளக்கு ஏற்றுறதுன்றது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி நரசிம்மரை மாவிளக்கும் ஏற்றலாம். நமஸ்காரம். அடியன் முரளி பட்டாச்சாரியார். இன்றைய சுப தினத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியை பற்றி. இந்த நரசிம்ம அவதாரத்தில் முக்கியமான நம்ம நரசிம்மர்களை எப்படி வழிபடணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். மேலும் இந்த நரசிம்மனுக்கு பல பெயர்கள் இருக்குது. அறிமுகன், நரஹரி, அடித்தகை பிடித்த பெருமாள், சீயம் என்று சொல்லக்கூடிய பல திருநாமங்கள் நரசிம்மருக்கு தமிழில் இருக்குது. இந்த நரசிம்மர் பல க்ஷேத்திரங்களில் பலவிதமாக அவதாரங்கள் பண்ணுறார். இந்த அவதாரம் எங்கே வந்ததுன்னாக்க நம்முடைய அகோபிலம் என்று சொல்லக்கூடிய ஆந்திரா கிட்ட இருக்கக்கூடிய அகோபிலத்தில் தான் நரசிம்மர் நவ நரசிம்மராக இருக்கார். அந்த நவ நரசிம்மரில் உக்ரஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய அந்த மலைக்கு மேலே நம்ம போனோம்னாக்க அங்கே உக்ரஸ்தம்பம்ட்டு இருக்குது. அந்த இடத்துல இன்னும் அந்த இரண்ய கசிபுனுடைய அந்த ரத்தங்கள்லாம் அந்த மலையில் இன்னும் இருக்கிறதா தாத்பரியம். அங்கே போயிட்டு நம்ம போனோம்னாக்க கூட நம்மளால் அங்கே நரசிம்மரை நல்லபடியாக சேவிக்க முடியும். அந்த க்ஷேத்திரத்தில் எல்லா நரசிம்மரும் ஸ்வயம்பு க்ஷேத்திரம் தான். எதுவுமே பிரதிஷ்டாமூர்த்தின்னு தனியாக இருந்தாலுமே அங்கே எல்லா நரசிம்மரும் சுயம்புவாக வந்த நரசிம்மர் நவ நரசிம்மர். நவகிரக தோஷங்கள், திருமண தடைகள், வியாபார தடைகள், உத்தியோக தடைகள், நோய், எதிரி, கடன் போன்ற அனைத்து தொல்லைகள் எல்லாமே நிவர்த்தியாகிறதுக்கு ஒரே ஒரு கடவுள் நரசிம்மர் தான். நம்ம இப்போது பல தெய்வங்கள் வழிபாட்டுக்கு இப்போ வந்தாலுமே நரசிம்மர் தான் இந்த விதமான ருணு, ரோக, சத்துரு என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு போன்ற இந்த மாதிரியான நமக்கு இருக்கக்கூடிய பல இன்னல்களுக்கு நரசிம்மரை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கர பகவத் பார்த்தால் அவர் ஷண்மக ஸ்தாபகர். அவர் இருக்கும்பொழுது என்ன ஆச்சுனாக்கா அவருக்கும் இந்த மாதிரி எதிரிகள்னால நிறைய தொல்லைகள் வருது. அவரை ரொம்ப இம்சை பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறார், நரசிம்மரை தியானம் பண்ணி லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு ஒரு ஸ்தோத்திரத்தை அவரே ஏற்றி நரசிம்மரை கூப்பிட்டதுனால நரசிம்மர் அவருக்கு பிரத்யக்ஷமாகி அவர் எதிரிகளை சம்ஹாரம் பண்ணி அதுக்கப்புறமா அவரையும் ரட்சணம் பண்ணியிருக்கார். அதனால் பெருமாள் தான் அந்த காலத்திலேருந்து ஆதிசங்கராச்சாரியரே அவரை வழிபாடு பண்ணதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் நரசிம்மர் நிறைய பேரை காப்பாற்றியிருக்கார். நம்மளால் அந்த வழிபாடு பண்ணோம் அப்படின்னாக்க அந்த நரசிம்மருடைய சக்தியை நம்மளால் உணர முடியும். வைகாசி மாதம் சதுர்தசி திதி அதில் தான் அவருடைய ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய நரசிம்ம ஜெயந்தி வருது. மீதி எல்லா அவதாரமும் குழந்தையாக பெருமாள் கர்ப்பத்தின் மூலமாக அவதாரம் எடுத்தது மற்ற அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், பசுராம அவதாரம் எல்லாமே. ஆனால் இந்த அவதாரம் மட்டும்தான் தூணிலிருந்து வரார் சுவாமி. அந்த தூணிலிருந்து வெளியே வருது அப்படின்றதுனால பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். ஒரு தூணில் கூட பெருமாள் இருக்கார், சுவாமி இருக்கார் அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கை. சனாதன தர்மத்தில் அது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. பிரகலாதனை மட்டும் காக்காமல் எல்லாரையும் காத்துக்கிறார். அவருடைய உக்ரம் தனியனும் அப்படின்றதுக்காக சம்ஹாரத்துக்கு பிறகு நரசிம்மருக்கு என்ன பண்ணுறாங்கன்னாக்க
லக்ஷ்மி தேவி போயிட்டு நரசிம்மருடைய மடியில் உக்காந்துக்கிறாங்க. உக்காந்த பிறகு லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தரார். அப்போவும் அவருக்கு கோபம் தனியலை. அதுக்கப்புறமா பிரகலாதன் நரசிம்மரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணதுக்கப்புறமா அவனுக்காக அவதாரம் பண்ண பெருமாள் அந்த குழந்தைய தன்னுடைய மடியில் இன்னொரு மடியில் உட்கார வச்சுட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறமா இன்றளவும் பிரகலாதன் சொல்லக்கூடிய அந்த நரசிம்மர் அந்த அவதாரம் முடிஞ்ச பிறகு காட்டுக்கு போயிட்டு மறைஞ்சிடுறார். அதுக்கப்புறமா பிரகலாதன் நித்திய சூர்யா இன்னும் அந்த பிரகலாதன் இருக்கார். அதனால தான் எங்கே நரசிம்மர் இருந்தாலும் பிரகலாதன் இல்லாத அந்த இடத்துல இருக்காது. அகோபிலத்தில் கூட பிரகலாத வரதன் அப்படின்னு தான் அந்த நரசிம்மருடைய உற்சவருக்கு திருநாமம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சென்னையில் கூட பல திவ்ய தேசங்களில் நரசிம்மருடைய ஆராதனைகள் பூஜைகள்லாம் இருக்குது. திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோவிலுக்கு நேர் பின்புறமாக தெல்லிய சிங்கர் அப்படின்ட்டு யோக நிலையில் நரசிம்மர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சென்னை நங்கநல்லூரில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நரசிம்மருடைய திருக்கோயில் ஒன்று இருக்கிறது. நரஹரி சம்ஹார மூர்த்தியாக இருக்கிற நரசிம்மரை வீட்டில் வச்சு வழிபடலாமா? நிச்சயமாக நரசிம்மரை ஆத்து பூஜையில் வச்சு வீட்டு பூஜையில் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. அந்த காலங்களில் நிறைய பேர் வழிபட்டு வந்தாங்க. நம்ம நரசிம்மரை யோக நரசிம்மர், உக்ர நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், அப்படி பல நரசிம்மர் அவதாரங்கள் இருக்குது. அதில் நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் ஆற்றுல வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். எல்லா ஆற்றுலையும் வைக்கணுன்னாக்க நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூஜையில் லக்ஷ்மி நரசிம்மருடைய படத்தை நம்ம வச்சு அந்த நரசிம்மருக்கு பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதோஷ வேலைகளில் தினமுமே நம்ம சுவாமிக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நரசிம்மரை சுவாதி நட்சத்திரம் அவருடைய திருநட்சத்திரம், அந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு அன்றைக்கி நம்ம நரசிம்மருக்கு பானகம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு வந்தோம்னாக்க அது நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நரசிம்மருக்கு மாவிளக்கு ஏற்றுறதுன்றது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி நரசிம்மரை மாவிளக்கும் ஏற்றலாம். இல்லைனாக்க அருகாமையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மருடைய சன்னதிக்கு போங்க. அங்கே போனீங்கன்னாக்க நெய்யினால் மூழ்கி சர்க்கரையினால் கோலம் போட்டு நம்ம நரசிம்மரை வழிபாடு செய்து வந்தோம்னாக்க நமக்கு சகல தோஷங்களும், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், நோய், எதிரிகள் இல்லாமல் நம்மளுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். இந்த மாதிரி பூஜைகள் நம்ம செஞ்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் பார்த்திங்கன்னாக்க மங்களகிரி அப்படின்ற ஊரில் பானக நரசிம்மராக இருக்கார். அந்த பானக நரசிம்மருக்கு நம்ம பானகம் கொடுத்தோன்னாக்க அந்த பானகத்தை அவர் சாப்பிட்டுட்டு மீதி பானகத்தை நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. ஒரு தடவை அந்த மங்களகிரிக்கும் அகோபில க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு வந்தோன்னாக்க நம்முடைய பல தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். வீட்டில் சாயங்கால வேளையில் முக்கியமாக நீங்கள் 4:30 மணிலேருந்து 6 மணிக்கு நீங்கள் நரசிம்மர் வழிபாடுற நேரம் உங்களுக்கு என்ன அவதார நேரம் அது சுவாமிக்கு. அதனால் அந்த நேரத்தில் லக்ஷ்மி நரசிம்ம அஷ்டோத்தரத்தை சொல்லி நம்ம துளசியினால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க நமக்கு எல்லா விதமான சௌபாகியமும் கிடைக்கும். நம்ம ஆற்றுல நரசிம்மர் உடைய விக்கிரகம் இருந்ததுனாக்க அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம பாராயணம் பண்ண நம்முடைய வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்தியும் அண்டாது அப்படின்றது தாத்பரியமான உண்மை. அப்படிப்பட்ட நரசிம்மரை நம்ம ஆற்றுல படம் ரூபமாக வச்சு வழிபடுறது நல்லது. விக்கிரகமாக நீங்கள் வச்சு வழிபடணும் அப்படின்னாக்க சின்ன மூர்த்தியாக லக்ஷ்மி நரசிம்மருது, அதாவது ஒரு 1/2 அடிக்கு மேலே 1 அடிக்கு உள்ள அந்த ஒரு அளவு இதில் தான் நீங்கள் நரசிம்மமூர்த்தியை வழிபடணும். அதுக்கு மேலே நம்ம வழிபடுறதுன்றது சாஸ்திரத்தில் ஏற்றது கிடையாது. சின்ன விக்கிரகமாக பார்த்து நரசிம்மருடைய லக்ஷ்மி நரசிம்மராக வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு நல்ல பலனை தரும். நரசிம்ம ஜெயந்திக்கு காலையில் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு நல்லபடியாக சுவாமி நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிட்டு
வீடுக்கு வாசலில் சாயங்கால வேளையில் அதாவது அவர் ஒரு தூண், அந்த தூணில் அவதாரம் பண்ணதுனால நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய இந்த துவாரத்தில் வாசலில் விளக்கு, அகல் விளக்கு ஏற்றி கீழே வெத்தலை, அது மேலே கொஞ்சோண்டு பாக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு பச்சரிசி வச்சு அகல் விளக்கு கிழக்கு முகமாக 2 பக்கமும் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். சுவாமிக்கு அன்றைக்கி விசேஷமாக சர்க்கரை பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்க. முடிஞ்சவா உங்கள் ஆற்றுல சுதர்சன ஹோமம் பண்ணி நரசிம்மர் கவச்சம் படிங்கோ. நரசிம்மருக்கு பல ஸ்தோத்திரங்கள் இருக்குது. ருணு விமோச்சன ஸ்தோத்திரம், யார் யாருக்கெல்லாம் கடன்கள், அதிகப்படியான கடன்கள், வீட்டு கடன்கள், வியாபார கடன்கள், வண்டி வாகன கடன்கள் இருக்கோ அவெல்லாம் நரசிம்ம ருணு விமோச்சன ஸ்தோத்திரம், ருணனாக்க கடன் அர்த்தம், அந்த ருண விமோச்சனம்னாக்க கடன் நீங்கிறதுக்காக அந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறது அவ்வளவு விசேஷம். லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம், அதை படிக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை என்னால் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாக்க 108 தடவை ஓம் நமோ நரசிம்மாய நமஹா, ஓம் நமோ நரசிம்மாய நமஹா, ஓம் நமோ நரசிம்மாய நமஹான்ற மந்திரத்தை 108 தடவை 1008 தடவை ஜபம் பண்ணுறது விசேஷம். சுவாமிக்கு அஷ்டோத்தர நாமாவளி சொல்லி துளசினால் அர்ச்சனை பண்ணி தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம் வைத்து நைவேத்தியம் செய்து அதன் பிறகு சர்க்கரை பொங்கல், பானகம் நெய்வேத்தியம் பண்ணி நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மரை வழிபடுறது எல்லா விசேஷம், நமக்கு சகல சௌபாகியத்தையும் அருளும். எல்லாருமே இந்த நரசிம்மருடைய பூஜையை நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு பண்ணி லக்ஷ்மி நரசிம்மருடைய கிருபா கடாட்சத்துக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமோ நரசிம்மாய நமஹா. This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.